மற்றும் ஆரணி சுற்றுவட்டார பகுதியில் இருக்க மாணவர்கள், அதாவது கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு கனவுகளோட சுத்திட்டு இருக்க நம்மளுடைய மாணவ பெருமக்களுக்கு ஒரு நற்செய்தி. என்ன சார் நற்செய்தி அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டிஎன்பிசி தேர்வுகள், சார் டிஎன்பிசி அதை சொல்லாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். டிஎன்பிசி சிலபஸ் மாற்றிட்டாங்க. சிலபஸ் மாற்றினது மட்டும் இல்லாமல் அவங்க அப்கிரேட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த தேர்வுகளை எதிர்கொள்ளணும், அரசு பணியில் போய் நம்ம மிக உயர்ந்த பதவிகளை பார்த்தீங்கன்னா அடையணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்ன படித்த மாதிரி ஒரு புத்தகத்தை நம்ம பள்ளி பாட புத்தகத்தை எடுத்து முழுசா படிச்சனா முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா டிஎன்பிசி இதுவரைக்கும் இதுக்கும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலும் சரி, டிஎன்பிசி ஸ்கூல் புக்கை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே சொன்னதில்லை. அவங்க டிஎன்பிசி புக்கை ஃபாலோ பண்ணாங்க, கொஸ்டின் எடுக்கிற டீம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னும் இதுக்கப்புறம் வந்த அந்த குரூப் 4 ஆகட்டும், இந்த குரூப் 2 ஆகட்டும், இந்த டைம்களில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிலபஸ் பேஸில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் போயிட்டாங்க. இது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும், ஏன் யூபிஎஸ்சி எக்ஸாமே இருந்தாலுமே அவங்க எடுக்கக்கூடிய கேள்விகள் எப்படி இருக்குன்னா சோர்ஸ் புக்கு தான். டிஎன்பிசியும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, இந்த சோர்ஸ் புக்கில் தான் நம்ம கேள்வி எடுப்போம்னு சொல்லிட்டு சொல்ல போகிறதில்ல. ஆனால் நம்ம அதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுவோம்னா, பழசு இதுக்கு முன்னாடி இருந்த தேர்வுகளில் எப்படி எந்தெந்த பாடப்பகுதியிலிருந்து கேள்விகள் எடுக்கிறாங்க, எந்தெந்த பாடத்திட்டத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கேள்விகளுடைய சாராம்சத்தின் அடிப்படையில் அந்தந்த புத்தகத்தில் படிப்போம். இப்போ நம்ம தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அப்படி என்னதான் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாலுமே மொத்த விஷயம் பார்த்தோன்னா ஒரே இடத்துல பார்த்தோன்னா கிடைக்கணும். அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ டிஎன்பிசி தேர்வுகளை எதிர்கொள்வது எப்படி அப்படி சொல்லிட்டு ஒரு இருக்கு. நமக்கு டிஎன்பிசி தேர்வுகளில் அந்த தமிழ் பாடத்திட்டத்திலிருந்து 100 கேள்விகள் தான் வருது. அதே போல கணித பாடத்திட்டத்திலிருந்து 25 கேள்விகள் தான் வருது. பொது அறிவு பாடத்திட்டத்திலிருந்து 75 கேள்விகள், மொத்தம் பார்த்தோன்னா 200 கேள்விகள் பாடத்திட்டத்தில் தான் இருக்கு. இன்னைக்கு இந்த குரூப் 4 எக்ஸாமில் எவ்வளோ கேள்வி போட்டவர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னும் போது 150க்கு மேலே கேள்வி போட்டவர்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தோன்னா வாய்ப்பு இருக்குது. 152 போட்டவர்களுக்கு கண்டிப்பாக பார்த்தோன்னா ஜாப் இருக்கும். கம்யூனிட்டி கேட்டகரி வேற்ற மாதிரி பார்த்தோன்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். இப்போ 2026 இந்த 2026 தேர்வில் நம்ம எந்த மாதிரி ப்ரிடிக்ஷனில் படிக்கணும் அப்படின்னீங்கன்னா, தமிழில் 85 கேள்விகளும், அதே போல் ஜிகேல 80க்கும் மேற்பட்ட கேள்விகளும் பார்த்தோன்னா எடுத்து 165 ப்ளஸ் எடுக்கணும். இந்த 165 ப்ளஸ் எடுக்க எது மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தை ஒரு முழுமையாக இந்த இலவச அறிமுக வகுப்பு அப்படி சொல்லிட்டு நம்ம ஆரணி அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பில் பார்த்தோன்னா உங்களுக்கு முழுக்க பார்த்தோன்னா வந்து இந்த செக்ஷன் பார்த்தோன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. நீங்கள் இந்த செக்ஷனை இலவசமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தோன்னா வந்து அகாடமி சேர்ந்து படிக்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. சரி எனக்கு எந்தெந்த புக்குன்னு சொல்லிடுங்க, அந்த புக்கை வச்சு நாங்கள் படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் இருந்தாலும் சரி, சரி இல்லை சார் நீங்கள் எந்த புக்கு சொன்னாலுமே அந்த புக்கில் இருந்து எங்களுக்கு கேள்வி கேட்கணும். ஏன்னா நம்ம படிக்கிற விஷயமா இருக்கும், படிக்கிறது ஸ்கூல் புக்காக இருக்கும், ஆனால் நடத்துறது வேற ஒரு பாடம் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் வைக்கிறது வேற ஒரு இடத்துல இருந்து வரும். ஏன்னா நம்ம இங்கே வைக்கக்கூடிய அகாடமி தேர்வுகள்லேயே நமக்கு மார்க்கு குறைவாக வரும். அப்படி வரும்போது நமக்கு என்ன தோணுன்னா, இங்கே வைக்கிற டெஸ்ட்லேயே நம்மளால் பாஸ் பண்ண முடியல, அங்கே போய் இப்படி பாஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும். ஆனால் நம்ம அகாடமி சார்பில் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த பாடத்திட்டங்கள் இந்த புக்கில் இருந்தான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பாடத்திட்ட அடிப்படையில் தான் உங்களுக்கு பாடங்கள் பார்த்தோன்னா வந்து ஆசிரியர் நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாடத்திட்டத்தில் அந்த புத்தகத்தில் இருந்து மட்டும் தான் வந்து கேள்விகள் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இந்த கேள்விகள் வரும்னு சொல்லிட்டு எந்த கொம்பனாலும் பார்த்தா தீர்மானிக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நம்ம எந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னா, அந்த பாடத்திட்டத்தில் இருக்கிற ஒரு முழுமையான கருத்துக்களை அவங்க முழுசாக உள்வாங்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் தான். இப்போ ரவுலட் சட்டம் எடுத்துன்னா 1919 அதில் இருக்கிற முழுமையான கதைகளை பார்த்தோன்னா முழுசாக உள்ளே வாங்கணும். முழுசாக உள்ளே வச்சுட்டு அவங்க எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும், ஏன்னா எந்த புக்கில் எடுத்தாலும் அந்த கேள்விக்கு அதே தான் பதிலாக இருக்க போகுது. அப்போ அது மாதிரி பார்த்தோன்னா வந்து ஃபுல் செக்ஷனாக அந்த இதுக்கப்புறம் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற செக்ஷனாக பார்த்தோன்னா வந்து ஃபுல்லாக பார்த்தோன்னா சொல்ல போகிறாங்க. இந்த கிளாஸ் எப்போ நடக்க போகுது அப்படின்னீங்கன்னா, சனிக்கிழமை காலைல பார்த்தோன்னா வந்து 10 to 1 பார்த்தோன்னா வந்து முழுசா பொது அறிவை எப்படி கொள்வது எப்படின்னு சொல்லிட்டோம், மேக்ஸை எப்படி எதிர்கொள்றதுன்னு சொல்லிட்டோம். அதே போல் பார்த்தோன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோன்னா வந்து பொது தமிழ் தேர்வுகளை எந்தெந்த பாடத்திட்டத்திலிருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் செக்ஷன் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பார்த்தோன்னா ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த தகவலை பார்த்தோன்னா வந்து ஆரணி மற்றும் ஆரணி சுற்றோட்டத்தை வந்தவாசி, செய்யாறு, போலூர், நம்ம கண்ணமங்கலம் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்தோன்னா வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக பார்த்தோன்னா யூடியூப்லேயும் பார்த்தோன்னா இது கூட தகவல் வரும். இங்கே நீங்கள் இதை நேர்லேயே வந்து பார்த்து பேசி இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சு கொள்ளும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னா வந்து
புரிதல் வந்து அது ஏற்படும். உங்களுக்கான டவுட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே மென்டார்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு போகணும், எப்படி எடுத்துகிட்டு வரணுன்ற விஷயத்த உங்களுக்கு அந்த மென்டார்ஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி விட்டுறாங்க. அன்றைக்கி வந்தீங்கன்னா இந்த தேர்வுகளை இப்படியே படிக்கலாமா இல்லை இப்படியே விட்டுட்டு போயிடலாமான்றத ஒரு தெளிவான செக்ஷனாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை நடக்கக்கூடிய அடுத்த வாரம் 1/11/2025 நடக்கக்கூடிய அந்த செக்ஷன் ஃப்ரீ செக்ஷனில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.